அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற புள்ளி காலில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டொமக் வாட்டர் பாயிண்ட், அதாவது ஸ்டொமக் 44 அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் பாயிண்ட். அது எங்கே அமைஞ்சிருக்கு, அப்புறம் அதனுடைய சிறப்புகள், இது எல்லாத்தையும் வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா காலில், அதாவது பெருவிரலுக்கும் இரண்டாவது விரலுக்கும் நடுவில் இந்த சதை பகுதியில் இருக்கு இல்லையா, பிக்சரில் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இது காலில் இந்த ரெண்டு பகுதியையும் இணைக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து இந்த ஒரு சுண்டு விரல் அளவு மட்டும் கேப் விட்டு இந்த இடத்துல, அதாவது இதை 0.5 சூன் அப்படின்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டொமக் வாட்டர் அப்படின்ற பாயிண்ட்டு ஸ்டொமக் 44. இது கால் விரல்ல அமைஞ்சிருக்கு. இதை போடுறதுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது கரெக்டாக இரைப்பையில நீர்பூத புள்ளி. இரைப்பை அப்படின்றதே நமக்கு எதுக்காக உதவுதுன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான ஃபுட்டை சப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காரணியாக இருக்கக்கூடியது இரைப்பை. அப்போ இரைப்பை மூலமாக தான், அதாவது ஸ்டொமக் மூலமாக தான் நமக்கு உடல் உணவு நல்லா ஜீரணிக்கப்பட்டு அந்த வாட்டர் பாயிண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வாட்டர் அப்படின்றது சிறுநீர் பை எடுத்துக்கலாம். இது உடல் முழுவதும் நமக்கு தேவையான எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணக்கூடிய, கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை பார்க்குது. இப்போ இதை போடும்போது என்னன்னா, அதாவது சரியான செரிமானம் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு எனர்ஜி இல்லாமல் இருக்கலாம். அந்த டயத்துல டைரக்டா இந்த செரிமானம் முழுவதும் நடந்து ஒருத்தவங்களுக்கு எனர்ஜி கொடுக்குறதுக்கும், டக்குன்னு ஒரு சக்கரை தண்ணி கொடுத்து நம்ம தெளிய வைக்கிறோம் இல்லையா, அவங்க சோர்வாக இருக்கும்போது, அந்த மாதிரி இது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை போடும்போது அவங்களுக்கு டக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எப்படி கிடைக்குது அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை போடும்போது எது ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, பித்தப்பை ஆக்டிவேட் ஆகும். பித்தப்பை ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு அங்கே உள்ள பைல் ஜூஸ் அப்படின்ற விஷயம் செக்ரீட் ஆகி, அதாவது செக்ரீட் ஆகிறது லிவர்ல, பட் இது கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பைல் ஜூஸ் உடம்புக்கு தேவையான வேலையை பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த எனர்ஜி எல்லாம் கிடைக்கும். அது எப்படி அப்படின்னா, பித்த நீர் அப்படின்றது நமக்கு எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னா, இந்த பைல் ஜூஸ் தான் நம்ம உடம்புக்கு தேவையான உஷ்ணத்தை கொடுக்குது. அது போக உணவு செரிமானத்துக்கு உதவுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உதவுது. அப்ப இந்த பாயிண்ட்டை நம்ம போடும்போது என்ன நோய்க்கு தீர்வா இருக்கலாம் அப்படின்னா, இது உஷ்ணத்தை வழங்குது. நம்ம இதை போட்டுதான், இந்த பாயிண்ட்டை போட்டுதான் உஷ்ணத்தை கிரியேட் பண்றோம். அப்படின்றப்போ நம்ம உடம்பு எப்ப குளிர்ந்து போயிருக்கோ, அதாவது கை கால்லாம் தொட்டா ஜில்லுன்னு இருக்கு இப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குளிர்ந்து போய் இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு இந்த ஸ்டொமக் வாட்டர் பாயிண்ட் போட்டோம்னா, அவங்களுக்கு டக்குன்னு உடம்புல ஒரு உஷ்ணம் கிரியேட் ஆகி அவங்களுக்கு இந்த அந்த குளிர் தணியறதை பார்க்கலாம். இதை குளிர் காய்ச்சல் டைம்ல, இல்லை ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்க, உங்களுக்கு டக்குன்னு இது தாங்க முடியல அப்படின்னா, காலில் அந்த அந்த பாயிண்ட்டை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நார்மலாகவே உங்கள் உடல் கூலிங்கான உடலாக இருக்கு அப்படிங்கும்போது, அந்த டைம்லையும் நீங்கள் இதை டெய்லி ப்ரெஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கு இதோட ஆக்டிவேஷன் நல்லா இருக்கும். தென் இது மட்டும் இல்லாம, இது என்னன்னா ஒரு உஷ்ணத்தை கிரியேட் பண்ணுது, அதாவது பைல் ஜூஸ் கிரியேட் பண்ணுது அப்படிங்கும்போது, பசியே இல்லாம இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பசி அப்படின்ற உணர்வை ஏற்படுத்தும். அந்த அந்த பசின்ற உணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னாலுமே, இந்த பித்த நீருடைய சுரப்பு நம்ம உடம்புல நல்லா இருக்கணும். ஸோ இந்த ஸ்டொமக் வாட்டர் பாயிண்ட் போடும்போது பசி இல்லாம இருக்காங்க. மேக்சிமம் இந்த குளிர்ந்த உடல் நிலையில இருக்கிறவங்களுக்கே சரியான பசி இருக்காது, சரியான செரிமானம் இருக்காது. அவங்க அப்படியே சாப்பிட்டாங்கனாலும், அப்போ அவங்களுக்கு சரியான செரிமானம் இல்லை அப்படின்னாலுமே இந்த பாயிண்ட்டை போடலாம். அதை போடும்போது நல்லா ஒர்க் ஆகும். இந்த புள்ளிக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னா, இது வலி நிவாரண புள்ளி அப்படின்ற ஒரு சிறப்பு இதுக்கு இருக்கு. வலி நிவாரண புள்ளி அப்படின்னா, வலி எப்படி நமக்கு போக்குது, நமக்கு ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னாவே நம்ம என்ன செய்வோம்னா, இல்லை கை கால்லாம் வலிக்குது அப்படின்னாவே என்ன பண்ணுவோம்னா, இப்படி அமுக்கி விடுவோம். அமுக்கி விட்டு, அதாவது நம்மளுடைய உஷ்ணத்தை தான் அங்கே கொடுக்குறோம், அந்த இடத்துல கொடுக்குறோம். கொடுத்து என்ன பண்ணுறோம்னா, அங்கே உள்ள காற்றை விலக்கி விடுறோம், அங்கே ஒரு இரத்த ஓட்டத்தை கொண்டு வர்றோம். அப்போ நமக்கு ஒரு பெயின் ரிலீவ் ஆகுது. நிறையா பெயின் கில்லர்ஸ் அப்படின்ற அந்த பெயின்காக நீங்கள் தடவுற பாம் கூட நீங்கள் போட்டிங்கன்னா, ஒரு உஷ்ணமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணலாம்.
அது அந்த போட்ட இடம் வந்து ஹீட்டா இருக்கு, அந்த வலி இல்லாம போடும்போது ரொம்ப எரியுது அப்படிம்பாங்க. அப்ப அந்த வெளியே வந்து நம்ம அதை தடவுறோம், அதே இதை தான் உள்ள வந்து கிரியேட் பண்றோம். அப்படிங்கும்போது இது வலி நிவாரண புள்ளியா வந்து இருக்கும். எந்தெந்த வலிக்கு வந்து நல்லா கேட்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வந்து இரைப்பை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னாவே எது நல்லா இருக்கணும்னா பல் வந்து நல்லா இருக்கணும். பல் நல்லா இருந்ததா, அதாவது நம்ம உணவை மென்னு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உணவை கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய இரைப்பை வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஸோ இந்த இரைப்பை பலவீனமா இருக்கும்போது தானே நோய் நிலை ஏற்படுது. அந்த பலவீனமா இருக்கும்போது எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா பல்வலி அப்படின்ற ஒரு விஷயமும் ஏற்பட்டிருக்கும். இந்த பல்வலி அப்படின்ற விஷயத்துக்கும் நீங்க இந்த பாயிண்ட்டை வந்து போடலாம். அது வந்து நார்மலா இந்த உடல் குளிர்ச்சியா உள்ளவங்களுக்குன்னு மட்டும் இல்லாம இந்த கிருமி தொற்று அதிகமா இருக்கு இல்லையா, எங்க வந்து உஷ்ணம் இல்லையோ அந்த இடத்துல என்ன ஆகும், பூஞ்சை கிருமி இதெல்லாம் வந்து படிய ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம வீட்டுல ஒரு ஸ்வீட் மேல பூஞ்சை படிகிறது, ஊர்கால படர்றது, இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். அங்கெல்லாம் வந்து எப்போ உஷ்ணம் இல்லாம இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரிதான் நம்ம உடம்புல வந்து உஷ்ணம் இல்லாதப்போ ஃபுல்லா இந்த உள்ள எப்படி ஏற்படுதுன்னா, இங்க ஏதோ ஒரு பூஞ்சை தொற்று வந்து உள்ள ஏற்பட்டுருது. அதனால வந்து நமக்கு அது வந்து வலியா வந்து கிரியேட் ஆகுது. ஸோ நம்ம அதுக்கு இந்த பாயிண்ட் போடும்போது இது சரியாகும். மேக்சிமம் வந்து இரைப்பையில புண் இருக்கும்போது அதனுடைய கிருமியினாலையும் இந்த பல்வலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படலாம். ஸோ அந்த டைம்லையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே வெந்நீர் வச்சுதான் வாய் கொப்பளிப்போம். அப்ப அந்த இடத்துல தேவை வந்து ஒரு உஷ்ணம். அந்த உஷ்ணத்துக்கு வந்து நம்ம இந்த ஸ்டொமக் வாட்டர் பாயிண்ட் போடும்போது நல்லா கேட்கும், பல்வலிக்கு கேட்கும். அது போக வந்து வயிறு வலிக்குது, அதான் அந்த கிருமியினால வந்து வயிறு வந்து பூச்சிக்கடி இந்த மாதிரி சிரமங்கள்லாம் வயிற்று பகுதிகளில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த வயிற்று பகுதிகளில் இந்த வலி இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பாயிண்ட் போட்டோம்னா அந்த வயிறு வலி வந்து குறையிறது வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். வயிறு வலி மட்டும் இல்லாம தலைவலியும் சேர்த்து. ஏன்னா நமக்கு எல்லா சத்துக்களுமே வந்து நமக்கு இரத்தத்தின் மூலமா தான் கடத்தப்படுது. ஸோ அந்த இரத்தமாவே மாற வேண்டிய சூழ்நிலையை வந்து இரைப்பை பலவீனமா இருக்கும்போது நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அந்த டயத்துல வந்து நம்ம இதை போடும்போது நல்லா கேட்கும். தலைவலி, எந்த தலைவலிக்கு இது போடலாம் அப்படின்னா, சாப்பிடாம உங்களுக்கு தலைவலி உண்டாயிருக்கா, அதாவது உள்ள எனர்ஜி வந்து இல்லை, இப்ப சாப்பிடாம ஒரு தலைவலி கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது பசியால் ஏற்பட்ட தலைவலிக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து போடலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு சோர்வை ஏற்படுத்துது, அதாவது உடல் குளிர்ந்து இருக்கும்போது உடல் சோர்வா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன முதல் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா கால் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு நடந்தாலே வந்து ரொம்ப அசதியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த கால் வலி அப்படின்ற தொந்தரவுக்கும் இந்த குளிர்ச்சியினால ஏற்படக்கூடிய இந்த கால் வலி அப்படின்ற தொந்தரவுக்கும் வந்து இந்த பாயிண்ட் போடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து கிருமி நாசினியா இருக்கு, அதாவது உடம்புக்குள்ள வந்து ஒரு உஷ்ணத்தை கிரியேட் பண்ணி கிருமிகளை அழிக்குது அப்படின்ற விஷயத்த வந்து சொன்னேன். அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அலர்ஜி, ஏதோ ஒரு இது சாப்பிட்டு சேராம உடம்புல வந்து அலர்ஜி ஏற்படுது, இல்லை எங்கேயாவது போன இடத்துல வந்து ஏதாவது ஒரு பூச்சிக்கடி மாதிரி ஏற்பட்ட அலர்ஜி ஏற்படுது, இந்த மாதிரி வெளியே உடம்புல வந்து அலர்ஜி ஏற்பட்டிருக்கிற நேரம், அந்த நேரத்துலையும் நீங்கள் இந்த ஸ்டொமக் வாட்டர் பாயிண்ட் அப்படின்ற இந்த புள்ளிய ஸ்டொமக் 44 வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடும்போது இல்லை நீடில் போடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பித்தம் அப்படின்றதே வந்து மனம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையாளுது அப்படின்ற விஷயத்த வந்து நான் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோல பேசியிருக்கோம். அது வந்து எவ்வாறு மனசை வந்து கையாளுது அப்படின்ற விஷயத்தெல்லாம். அப்போ இது வந்து என்னன்னா வெறும் உடல் சோர்வு, உடல் களைப்பு இப்படின்ற விஷயத்துக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்பெல்லாம் மனம் சோர்வாக இருக்கிறதோ அப்போ உங்களை நீங்க புதுப்பிச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் இந்த பாயிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஏன்னா உடல் ஆரோக்கியம் வந்து மனதையும் பாதிக்கும், மனதோட ஆரோக்கியமின்மை வந்து உடலையும் வந்து பாதிக்கும். இப்படி ரெண்டும் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு மனசால எப்பெல்லாம் வந்து வீக்கா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த டயத்துலலாம் இதை வந்து போடலாம். மொத்தத்துல இது வந்து ஒரு நல்ல வலி நிவாரண புள்ளியா இருக்கும். நம்ம உடலுக்கு வந்து குளிர்ந்த உடலுக்கு வந்து உஷ்ணம் கொடுக்கக்கூடிய வேலையையும் செய்யக்கூடியதா இருக்கும். அக்குபஞ்சர் அப்படின்ற ஒரு மகத்தான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.